வள்ளுவர் ஒரு குரல் சொல்லியிருப்பார் போல, இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். குழந்தைகளுக்கு நல்லதையே கேட்குற போது நல்ல நடத்தைகள் வரும், நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள். இன்னொன்று விஜய் சேதுபதி சார் சொன்னார். அப்புறம் சார் ஆர்டிஓ சார் பேசும்போதே நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். முன்னால் கருப்பு சட்டை போட்டு கையை கட்டி நிற்கிறாரு பாருங்க, அவர் பேர் சித்திரவேல். புதிய தலைமுறையில நம்மால் முடியும் சொல்லி குளங்களை எல்லாம் சீரமைக்கக்கூடிய பணியை தொடங்கினது அவர் தான். 100க்கும் மேற்பட்ட 1000க்கும் மேற்பட்ட ஏரி குளங்களை எல்லாம் சீரமைச்சிருக்காரு. இவர் சொன்னதுமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விஜய் சேதுபதி அவர்களை வச்சு சன் டிவியில நம்ம ஊர் ஹீரோக்கள் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நம்ம ஊர் ஹீரோ பல்வேறு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக சேவையாளர்கள் உலகத்துக்கு அறிமுகம் செய்து வைத்த அருமையான சகோதரர். இவர் டைரக்ஷன் சொன்னதையே தான் மீண்டும் நான் சொல்றேன். அவர் அவரும் நானும் சேர்ந்து புதியகம் தொலைக்காட்சியில இளம்படை அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை குறிப்பா அரசு பள்ளிகளை தான் நிறைய நாங்கள் நடத்தினோம். எங்க ஊர் கீரமங்கலம் சார், அது ரேஷன் கடை இருக்கு சார். அங்கே போகிற வழியிலே நிறைய குப்பை கொட்டி வச்சிருக்காங்க சார். குப்பை நிறைய கொட்டி கிடக்கும் சார். அதை பார்த்து ஏன் அப்படி கொட்டி கிடக்குன்னு எனக்கு சந்தேகம். எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. இங்க் பேனா நோட் புக்கெலாம் எனக்கு கொடுத்தாங்க. காற்று மாசுபடுது, நிலம் மாசுபடுது, நாடு மாசுபடுது. அதனால் ரீஃபில் தொட மாட்டேன், இங்க் பென் இனிமேல் தொடுவேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியும் பிடிச்சிருக்குது. எனக்கு இதை கொடுத்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அரசு பள்ளிகளில் விழா எடுப்பது அந்த மாணவர்களுக்கு உற்சாகப்படுத்துவது தான் எங்களுடைய வேலையாக இருக்குது. அதனால் கட்டாயம் உங்களை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். நன்றி. அதே போல் நம்ம ஆர்டிஓ சார் சொல்லும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். சார் நீங்கள் ரிட்டையர்டான ஊரில் பிறந்தவர், விருதுநகர் இருக்கார் அவர். இன்னொன்று காஞ்சிபுரத்தில் நீங்கள் இருக்கும்போது அவர் உங்களை சந்திச்சிருக்காரு. அவர் சொன்னார், நீங்கள் பேசிட்டு இருக்கும்போதே காஞ்சிபுரத்தில் சாரை பார்த்துருக்காரு. அந்த அளவுக்கு நீங்கள் போகிற எல்லா இடங்கள்லையும் பலதரப்பட்ட மக்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறீங்கன்றதை சொல்லணுன்றதுக்காக அவர் சொன்னேன். நன்றி. அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக